கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தாங்க முடியாத ஒரு கஷ்டம். அந்த நேரத்தில் ஓதிய ஒரு சின்ன வரியை பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். இதை ஓதுங்க. இதனுடைய வரலாறை கேட்கும் போது உங்களுக்கே மெய்சிலுக்கும், இப்படி ஒரு விஷயம் நடந்ததான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளை ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் நடந்த ஒரு நிகழ்வை கொண்ட ஒரு வரலாறு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சின்ன வரலாறை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதனுடைய அருமை உங்களுக்கு புரியும். எப்போதுமே ஒரு அமலை கேட்கும் போது அதனுடைய வரலாறையும் அதனுடைய சிறப்பையும் கேட்கும் போது தான் அதை நாமளும் செய்யணும், அதை கொண்டு நாமளும் பலனடையணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை வரும். நம்மளுடைய எல்லா தேவைக்குமே இது போதுமானதுன்னு சொல்லலாம். அதுவும் பாருங்க, பத்ரு காலத்தில் இதை ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு தெரியும், இஸ்லாத்தில் முக்கியமான போரில் பத்ரு போர் ஒன்று. பத்ரு போரில் அல்லாஹு முஹ்மீன்களுக்கு வெற்றியளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்லேயே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுவும் பத்ரு போர்க்களம் பார்த்திங்கன்னா வெறும் 313 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அதுவும் போர் நடக்கும்னே தெரியாமல் அவங்க போயிருக்காங்க. போகும்போது எதிரி படையினர் போர் செய்ய வர்றாங்க. எப்படின்னு பார்த்தா 300 பேர்த்துக்கு 1000 பேர் வராங்க. ஒருத்தவங்களுக்கு 3 பேருன்னு வராங்க எதிரிகள். எப்படி சண்டை போட முடியும்? கண்டிப்பாக சண்டை போடவே முடியாது. இவங்க தயாராகவே போகலைன்னா இவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. சண்டை போடுறதுக்கு தேவையான ஒட்டகங்கள், குதிரைகள், ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே 3 மடங்காக எதிரிகள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும் படையை திரட்டி கொண்டு வராங்க. இந்த செய்தி நபி அவர்களுக்கு வருது. நபி அவர்களுக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, நம்மளை நம்பி இவங்க வந்துட்டு இருக்காங்க, இப்படி பாதி தூரத்தில் எதிரிகள் வராங்களே, நம்ம என்ன ஆவோம்? ஏன்னா அப்போ இஸ்லாம் பரவவே இல்லை. காஃபிர்கள் அழிச்சாங்கன்னா அதோட இஸ்லாமே முடிஞ்சிடும்னு சொல்லலாம். ஏன்னா மக்கால இருந்தவங்க எல்லாருமே தொந்தரவு தாங்க முடியாமல் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் இருக்கிறவங்க தான் முஸ்லீம்களாக இருக்காங்க. அந்த முஸ்லீம் கூட்டத்தில் முக்கியமான சஹாபாக்கள் தான் நபியோடு இருந்தாங்க. அந்த போரில் மட்டும் நபியோடு இருந்தவங்க அழிக்கப்பட்டிருந்தா இப்போ இஸ்லாமே இருந்திருக்காதேங்கிற அளவுக்குலாம் நபி அவர்கள் பயந்தாங்க. ஏன்னா யாருமே இல்லையே, எப்படி நாம் சண்டைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீங்கள் போய் சண்டை போடுங்க, நாம் உங்களுக்கு வெற்றி தரோம் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அதை கேட்டு நபி அவர்கள் அல்லாஹ் வாக்களித்துட்டான், வாக்களித்து விட்டால் வாக்களித்ததை கொடுக்கக்கூடியவன்னு சொல்லி நபி அவர்கள் சஹாபாக்களோடு போகிறாங்க போர்க்களத்துக்கு. போகும்போது அந்த இரவு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக இபாதத் செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. காலையில் நேரத்தில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் துவா செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போருக்கு போகிறாங்க. அப்படி துவா செய்யும் போது நபி அவர்கள் இதை ஓதுறாங்க. அந்த துவா தான், அல்லாஹும்ம அஞ்சிஸ்லி மா வாத்தனி, அல்லாஹும்ம ஆத்தி மா வாத்தனி. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை கொடுத்து விடு, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் போய் போர் செய்யுங்க, நாம் உங்களுக்கு வெற்றி கொடுப்போன்ட்டு. அந்த வெற்றியை தான் அல்லாஹுடையத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. நீ சொன்ன, நாங்கள் போர் செய்யறதுக்கு வந்துட்டோம், நீ கொடுக்குறேன்னு சொன்ன வெற்றியை கொடுத்துருன்னு கேட்குறாங்க. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான், நீங்கள் ஏன் இவ்வளோ அழுகிறீங்க? அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போரில் நடந்தது நமக்கு ஒரு பெரும் வரலாறு. அது நடக்காத ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். அந்த போரில் அல்லாஹ் வானவர்களை இறக்கினான். அதுவும் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு எதிரிக்கு ஒரு வானவர் வந்தாங்களாமா. எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்களாமா, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தவங்க வெள்ளை கலர் தலைப்பாவையில் இருந்தாங்க, அவங்கள நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சஹாபா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் எதிரியை துரத்திட்டு தான் போனேன், நான் ஒன்றுமே பண்ணல, அந்த எதிரி வீழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. அதாவது அவங்க ஆயுதத்தை தூக்குனாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய எதிரி வீழ்ந்துடுறான்னு சொன்னாங்களாம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு சஹாபா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தான் இவனை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு எதிரியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த எதிரி சொல்கிறான், இல்லை இவர் என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சது வேற ஒருவர்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நிகழ்வு நடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் வானவர்களை கொண்டு இந்த போர்க்களத்தில் நமக்கு வெற்றி கொடுத்துருக்கான். நீங்கள் அடிக்கலை, அல்லாஹ் தான் வானவர்களை கொண்டு அடிக்க வச்சுருக்கான். நீங்கள் எதிரியை வெல்லலை, அல்லாஹ் தான் வானவர்களை கொண்டு வெல்ல வச்சான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அத்தனைக்குமே இந்த ஒரு துவா காரணமாக இருக்குது. இதை தான் ஓதி நபி அவர்கள் கேட்டாங்க, நீ வாக்களித்த வெற்றியை கொடுன்ட்டு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதே மாதிரி முஹ்மீன்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்களிப்பு கொடுத்துருக்கான். என்னன்னா, யார் ஒருவர் எங்கிட்ட துவா செய்கிறாங்களோ, எந்த தேவைக்காக கேட்டாலும் அது ஹலாலாக இருந்தால் 3 விதத்தில் நான் கொடுத்து விடுவேன். ஒன்றா அப்போவே கொடுப்பேன்,
இல்லை லேட்டாக கொடுப்பேன், இல்லாட்டினா வந்து அதில் வரக்கூடிய கெடுதலை போக்குவேன், மறுமையில கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்போ நீங்கள் எந்த தேவைக்காக இதை ஓதினாலும் சரி, நமக்கு அல்லாஹ் வாக்களித்ததை கொடுத்து விடுவான். உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயமாக சீக்கிரமே கிடைக்கும். இதை மனதார நீங்கள் ஓதி பாருங்க. 2 கைகளை ஏந்தி ஒரு தடவை ஓதுங்க. சுபஹானல்லாஹ், இதனுடைய பலன் போதும். நமக்கு நம்ம ஆசைப்பட்ட அனைத்தையுமே அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய அமல்களை பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.